Hello friends, welcome to Self Learning Tamil. Engineering Maths la இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Laplacian. Engineering Maths related ஆன என்னோட other video links descriptionல லிங்க் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. Let's start the video. New users என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைடில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிறது செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லாப்லாசியன். இதுக்கு முன்னாடி கிரேடியன்ட், டைவர்ஜன்ஸ், கர்ல் ரிலேட்டடான எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வீடியோவோட ரைட் சைடில் வரும். செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட கண்டினியூட்டி தான் லாப்லாசியன். இதை பார்த்தா தான் உங்களுக்கு இது என்னன்னு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லாப்லாசியன். The operator del has the form del is equal to I cap into dou divided by dou x plus j cap into dou divided by dou y plus k cap into dou divided by dou z. இது வந்து ஆப்ரேட்டருக்கு. நெக்ஸ்ட்டு லாப்லாசியன் ஆப்ரேட்டர் ஆர் ரிட்டன் ஆஸ் டெல் ஸ்கொயர். இந்த சிம்பிள் டெல் ஸ்கொயர்னு வர்றது வந்து லாப்லாசியன் ஆப்ரேட்டர் வில் பி ஈக்குவல் டு டெல் வெக்டார் இன்டூ டெல் வெக்டார். இந்த வேல்யூஸையே 2 டைம்ஸ் எழுதுவோம். அப்போது டெல் ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு டெல் வெக்டார் இன்டூ del vector. அதை 2 டைம்ஸ் எழுதும்போது ஃபர்ஸ்ட் டைம் I cap into dou divided by dou x plus j cap into dou divided by dou y plus k cap into dou divided by dou z into செகண்ட் டைம் எழுதணும் I cap into dou divided by dou x plus j cap into dou divided by dou y plus k cap into dou divided by dou z. இப்போது I j k டேர்ம்ஸ் வந்து இப்போ இந்த ஐயை இந்த ஐ டேர்மோட மல்டிபிள் பண்ணோம். இந்த ஜேவை ஜே டேர்மோட கேவை கே டேர்மோட பண்ணும்போது நம்மளோட வேல்யூ எப்படி ஆகும்னா டெல் ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் வந்து 1 ஆகிடும். ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் வரும். டோ டிவைடட் பை டோ எக்ஸ் இன்டூ டோ டிவைடட் பை டோ எக்ஸ் வில் பி டோ ஸ்கொயர் டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜே ஸ்கொயரும் 1 ஆகிடும். அப்போது டெல் ஸ்கொயர் டிவைடட் பை டெல் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டெல் ஸ்கொயர் டிவைடட் பை டெல் இசட் ஸ்கொயர். இந்த சிம்பிளை வந்து டெல்லுன்னு சொல்லலாம், டோன்னு சொல்லலாம், ரெண்டும் சேம் தான். லாப்லாசியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் எ ஸ்கேலார் ஃபீல்டு. ஸ்கேலார் ஃபீல்டுக்கு இதோட சிம்பிள் வந்து வின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸ்கேலார் ஃபீல்டுக்கு டெல் ஸ்கொயர் எஃப் வில் பி ஈக்குவல் டு டெல் ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை டெல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டெல் ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை டெல் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டெல் ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை டெல் இசட் ஸ்கொயர். இதில் வந்து ஜென்ரலாக எஃப் டேர்ம்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. அதை வந்து எக்ஸ் ஒய் இசட் வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணும். பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ரிலேட்டடான எல்லா டாபிக்ஸும் லிங்க் வந்து வீடியோவோட ரைட் சைடில் வரும். செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம் வந்து ஸ்கேலார் ஃபீல்டுக்கு. நெக்ஸ்ட்டு வெக்டார் ஃபீல்டுக்கு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். எப்படின்னா டெல் ஸ்கொயர் இன்டூ டெல் ஸ்கொயர் டாட் எஃப் வெக்டார் வில் பி ஈக்குவல் டு u1 கேப் இன்டூ டெல் ஸ்கொயர் into f1 plus u2 cap into del square into f2 plus u3 cap into del square into f3. இந்த மாதிரியும் இந்த ஃபார்ம் எழுதலாம். அதர்வைஸ் நம்மளுக்கு தெரியும் யூங்கிறது டைரக்ஷனுக்கு தான் ஐ கேப் ப்ளஸ் ஜே ப்ளஸ் கேன்னு வரும். ஸோ டெல் ஸ்கொயர் யூ கேப் இஸ் வில் பி ஈக்குவல் டு டெல் ஸ்கொயர் u1 into ஐ கேப் ப்ளஸ் del square u2 into j cap plus k cap into del square into u3. ரெண்டும் சேம் தான். நான் 2 ஃபார்ம்ஸ்லேயுமே எழுதியிருக்கேன். நம்மளோட கொஷின் எஃப் வெக்டார் ஃபார்மில் இருக்கும்போது அந்த வேல்யூஸில் f1 டேர்ம், f2 டேர்ம், f3 டேர்ம்னு இருக்கும். அதை நம்ம ஃபைன் பண்ணி இண்டிவிஜுவலாக சால்வ் பண்ணோம். இதில் வந்து ஜென்ரலாக கொஷினில் எஃப் டேர்ம்னு வரும். அது ஒவ்வொன்றையும் இது எல்லா டேர்ம்ஸ்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணோம். இதில் வந்து பர்டிகுலர் டேர்ம்ஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சம் பார்க்கும்போது புரியும். ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். நம்ம பார்த்த ஃபார்முலாவில் வெக்டார் ஃபீல்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் இது. u1 கேப் u2 u3 கேப். இதுக்கு வந்து என்ன மீனிங்னா ஆர் த யூனிட் வெக்டார்ஸ் அலாங் த 3 ஆர்த்தோகனல் டைரக்ஷன்ஸ். f1 f2 f3 ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ வெக்டார் ஃபீல்ட் f வெக்டார் இன் த டைரக்ஷன்ஸ் வேர் del square f will be equal to 0, then it is called as Laplacian equation. நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து லாப்லாசியன் ஆப்ரேட்டர்
del square f is equal to 0 வரும்போது then it is called as Laplacian equation. So del square f will be equal to dou square divided by dou x square plus dou square divided by dou y square will be equal to 0. Otherwise இந்த terms எப்படி சொல்லலாம்னா fxx plus fyy will be equal to 0. Both are same. Is known as harmonic function. இந்த term equal to 0 வரும்போது அதை வந்து harmonic function னு சொல்லுவோம். நாம் இப்போ scalar field பார்த்தோம், நெக்ஸ்ட் வெக்டார் ஃபீல்டு, நெக்ஸ்ட்டு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். கால்குலேட் த லாப்லாசியன் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு 5x to the power 4 plus 3y to the power 3 plus 2z to the power 2. del square f ஜென்ரலாக f டேர்ம் கொடுத்துருக்காங்க, அப்போது இது வந்து ஸ்கேலார் ஃபீல்டு. del square f will be equal to del square f divided by del x square plus del square f divided by del y square plus del square f divided by del z square. இதுதான் இதோட ஃபார்ம். நம்ம பார்த்துருக்கோம், ஜென்ரலாக எஃப் டேர்ம்னு கொடுத்துருவாங்க. இந்த எஃப் டேர்மை இந்த வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு இதை ஃபைன் பண்ணணும். del square f divided by del x square, del square f divided by del y square, del square f divided by del z square. இது மூணும் ஃபைன் பண்ணணும். ஒன்றா பார்க்கலாம். del f divided by del x, ஏன்னா ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுதான் செகண்ட் டைம் பண்ணும்போது அதுதான் நம்ம செகண்ட் ஆர்டர்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணலாம். del f divided by del x will be equal to, இதில் வந்து f termனு கொடுத்துருக்காங்க, f term with respect to x. நம்மளோட given question 5x to the power 4 plus 3y to the power 3 plus 2z to the power 2. இந்த termsல with respect to x பண்ணும்போது இந்த terms மட்டும் பண்ணுவோம். f term with respect to x இதை சால்வ் பண்ணும்போது 5 4s are 20 into x to the power 3. பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ரிலேட்டட் ஃபுல் பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதோட லிங்க் ரைட் சைடில் வரும், செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சம் ரிலேட்டட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு del f divided by del y will be equal to with respect to yங்கும் போது இந்த செகண்ட் டேர்ம் மட்டும் வரும். 3y to the power 3, 3 3s are 9 வரும். 9 into y to the power 2, del f divided by del z will be equal to 2z to the power 2. அப்போ 2 2s are 4 into z, 4z. ஃபர்ஸ்ட் ஆர்டர் முடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆர்டர். இந்த டேர்ம்ஸ்க்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ண டேர்ம்ஸுக்கு எகைன் பண்ணும்போது அது வந்து செகண்ட் ஆர்டர். நெக்ஸ்ட்டு del square f divided by del x square. இந்த ஃபைன் பண்ண வேல்யூஸ்க்கு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சால்வ் பண்ணோம். அப்போது 20 into 3 வரும், 60 into x to the power 2 with respect to x க்கு. next del square f divided by del y square will be 8 2s are 60 9 2s are 18 into y, 18y வரும். next del square f divided by del z square will be equal to, இதில் வந்து power 1 இருக்கு, அப்போ 1 4s are 4 as it is, z to the power 0 will be 1, அப்போ நம்மளுக்கு வேல்யூ 4. நம்மளுக்கு வந்து செகண்ட் ஆர்டர் வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க. del square f will be equal to del square f divided by del x square plus del square f divided by del y square plus del square f divided by del z square. ஃபஸ்ட்டு del square f divided by del x square. இந்த டேர்முக்கு நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ 60x square. ஸோ 60x square plus next del square f divided by del y square will be 18y plus del square f divided by del z square will be 4. அப்போ நம்மளோட del square value will be equal to 60x square plus 18y plus 4, the final value. இப்படி தான் ஸ்கேலார் ஃபீல்டுக்கு இந்த டைப்பில் தான் ஃபைன் பண்ணோம். செகண்ட் சம் வந்து வெக்டார் ஃபீல்டுக்கு எக்ஸாம்பிள் இது. செகண்ட் சம், find Laplacian for f vector will be equal to y square into z to the power 3 into I cap plus 2xy z to the power 3 into j cap plus
3xy square into z square into k cap. இது வந்து for vector fieldக்கு. இதுக்கு நம்ம சால்வ் பண்ணும்போது f vector will be equal to given question இது. இந்த given questionல நம்ம பார்த்துருக்கோம் வெக்டார் ஃபீல்டுக்கு f1 f2 f3ன்னு எடுத்துக்குவோம். ஸோ அந்த i டேர்ம் வந்து f1, j டேர்ம் வந்து f2, k டேர்ம் வந்து f3. ஸோ f1 f2 f3ன்னு எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணுவோம். del square into f vector will be equal to del square f1 into I cap plus del square f2 into j cap plus del square f3 into k cap. இந்த டேர்ம்ஸ்க்கு வந்து del square f1 divided by del x square into I cap plus del square f2 divided by del y square into j cap plus del square f3 divided by del z square into k cap. இந்த மூணு டேர்ம்ஸும் ஃபைண்ட் பண்ணணும் செப்பரேட்டாக. f1 f2 f3 நம்மளோட கிவன் கொஷினில் எடுத்துக்குவோம். நம்மளோட f1 டேர்ம் f1 will be is equal to y square into z to the power 3, f2 will be equal to 2xy z to the power 3, f3 will be equal to 3xy square into z square. f1 f2 f3 வச்சு ஃபைண்ட் பண்ணணும். செகண்ட் ஆர்டர் ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸை திரும்பவும் பண்ணும்போது அது செகண்ட் ஆர்டர். ஃபஸ்ட்டு del f1 divided by del x, f1 term with respect to x, இந்த termல x term கிடையாது, so it will become 0. del f2 divided by del y will be equal to இந்த term with respect to y, இங்க y to the power 1 meaning, so del f2 divided by del y will be equal to y term வந்து 1 ஆயிடும், so 2x y z to the power 3 ன்னு வரும். next f3 term, f3 with respect to z பண்ணும், z square ன்னு இருக்கு, so இந்த 2 வரும்போது 3 2s are 6 வரும், 6x into y square into z to the power 1. ஃபர்ஸ்ட் ஆர்டர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு பண்ணும்போது del square f1 divided by del x square will be 0. ஏன்னா இங்கே 0 தான் இருக்குது, so as it is del square f2 divided by del y square with respect to y பண்ணணும். இதில் y terms இல்லை, so it will become 0. next del square f3 divided by del z square with respect to f3 with respect to z பண்ணணும். அப்போது z term வந்து 1 ஆகிடும். நம்மளோட வேல்யூ 6xy square மட்டும் வரும். நம்மளோட கிவன் ஃபார்முலாவில் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் f1 டேர்மு, f2 f3 டேர்ம், இந்த ரெண்டு டேர்ம்ஸும் 0. ஸோ இதுக்கு வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் f3க்கு மட்டும் 6x y to the power 3ன்னு இருக்கு, y to the power 2. ஸோ நம்மளோட ஆன்சர் 6x y ஸ்கொயர் த ஃபைனல் வேல்யூ. ஃபார் வெக்டார் ஃபீல்டுக்கு இந்த டைப்பில் தான் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹார்மோனிக் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். f is equal to y cube minus 4x to the power 4 y, 3 plus 8 into x square into y cube. இது வந்து f ஓட வேல்யூ given question. நம்ம பார்த்துருக்கோம் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னா f(xx) plus f(yy) will be equal to 0. இது நம்ம ஃபைண்ட் பண்ணிவிட்டு will be equal to 0ன்னு வரணும். ஃபஸ்ட்டு f(xx) f(yy), அதுக்கு எஃப்ல ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், செகண்ட் டேர்ம் வந்து ஒய்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இது வந்து இந்த எக்ஸ் டேர்ம் வச்சு எஃப்எக்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். எஃப்எக்ஸ் ஃபைண்ட் பண்ணோன்னா இந்த டேர்ம் எடுத்துக்குவோம். இது வந்து ஒய் கியூப் மைனஸ் 4x to the power 4 into ஒய். எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதில் வந்து இந்த டேர்மில் தான் எக்ஸ் டேர்ம் இருக்குது, ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ணுவோம். இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ இட் வில் பி மைனஸ் 4 4s 16, 16x to the power 3 into ஒய். இது வந்து எஃப்எக்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு ஒய் டேர்ம் யூஸ் பண்ணி எஃப்ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் சால்வ் பண்ணும்போது இந்த டேர்மில் தான் ஒய் இருக்குது, 8x square y to the power t, இந்த y to the power 3 இந்த டேர்ம்ஸில் தான் ஒய் இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 8 3s 24 into x square into y square. எஃப்ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு தேவையானது வந்து எஃப்எக்ஸ்எக்ஸ் அண்ட் எஃப்ஒய்ஒய் இந்த ரெண்டு டேர்ம்ஸும் வேணும். ஸோ செகண்ட் டைம் பண்ணும்போது எஃப்எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது வி வில் கெட் இங்கே வந்து 16 இன்டூ இதுக்கு வந்து 3 இருக்குது, வில் பி 48 மைனஸ் 48 எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒய். எஃப்எக்ஸ்எக்ஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எஃப்ஒய்ஒய். எஃப்ஒய் டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் சால்வ் பண்ணும்போது
48x square into y. அப்போ fxx plus fyy ன்னு பார்த்தோம். fxx ஓட வேல்யூ minus 48x square y, fyy ஓட வேல்யூ plus 48x square into y will be equal to minus 48x square into y plus 48y square x square into y will be 0. So it is a Laplacian equation. Harmonic function. ஏன்னா fxx is plus fyy will be equal to 0 na harmonic function பார்த்தோம். இது வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். will be equal to 0. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட செல்ஃப் லேர்னிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.